லார்ட் ஃபோர்த் ஹோகாகே. ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற பீஸ்டோடைய 8th டெயில் வெளியே வர மாதிரி இருந்தா அதை தடுத்து நிறுத்துற விதமா தான் கசில உருவாக்கியிருக்கேன் 9 டெயில்ஸ். என்னோட மகன் இப்படி பெருசா வளர்ந்து நிக்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக உன் பக்கத்துல வர போறேன்? சரி, நீ என்ன நினைக்கிற நருட்டோ? 4வது ஹோகாகேவுக்கு என்னுடைய பேரு எப்படி தெரிஞ்சிருக்கு? நீதான் என்னோட மகன். நான் உங்க மகனா? நான் தான் உன்னோட அப்பா. 4வது ஹோகாகே ஓவரா கத்திக்கிட்டு இருக்கான்ல, நம்ம வேற ஏதாவது அமைதியான இடத்துக்கு போவோமா? இதான் என்னோட மகன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதுவே பேராபத்தா மாறி இருக்கு. உங்க சொந்த மகன்னு கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள 9 டெயில்ஸ் அடைச்சீங்க? சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடங்குனாங்க. நான் அப்படியே ஏத்துக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு நான் எவ்வளவு வேங்கினேன் தெரியுமா? எவ்வளவு பலசாலி ஆனாலும் அகாட்ஸ்கியை என்னால தடுக்க முடியல. உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா கோவப்படணுமான்னு கூட எனக்கு புரியல. என்னால நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க நருட்டோ. எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு. நான் 4வது ஹோகாகேவுடைய மகனாச்சே, இது என் கடமை. எனக்குள்ள அடைச்சு வச்சதுக்கான காரணம் நீ என்னோட மகன்ன்றதால அப்படி செஞ்ச. சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா, இந்த 9 டெயில்ஸ் அட்டாக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் காரணம். மாஸ்டர் மைண்டா? ஒரு சக்தி வாய்ந்த ஷினோபி. அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் 9 டெயில்ஸை பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தானா? பெயினுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவனும் அகாட்ஸ்கியை சேர்ந்தவன் தான். எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பான். அவனுக்குள்ள அதீத சக்தி இருந்துச்சு. இப்ப அவன் தான் பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதாவது இவ்வளவு பலசாலியா இருக்கிற இந்த பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? ஒரு ஆர்டரே இல்லாத இந்த ஷினோபி உலகம் தான் பெயினை உருவாக்கி அந்த வெறுப்புணர்ச்சியை எதிர்த்து போராடி ஆகணும். நான் இப்ப என்ன பண்ணணும்? பதில நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி ஒருத்தனால எப்படி? உன்னால முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த சீலை நான் இப்ப ரீபில் பண்ண போறேன். ரொம்ப நரட்டும், உன்னால கண்டிப்பா முடியும். ரொம்ப நன்றி அப்பா. திடீர்னு பார்க்க ரொம்ப தெளிவா தெரியறான். அந்த 9 டெயில்ஸை கட்டுப்படுத்திட்டானா? வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா?